வணக்கம். மற்றொரு காணொலி பதிவில் இணைந்திருக்கின்றோம். காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் நியோமால் ரங்கஜீவ கொலை முயற்சி உட்பட பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினரான லொக்குப்பட்டி இராணுவத்தினுடைய விசேட அதிரடிப்படையிடமிருந்து தப்பியோடிய முன்னாள் வீரர்களை பயன்படுத்தி ஒரு புதிய ஆயுத கும்பலை உருவாக்கி வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிப்படுத்தியுள்ளது. லொக்குப்பட்டியினுடைய போதைப்பொருள் கடத்தலின் போது ஈட்டப்பட்ட 33 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கந்தர் பிரதேசத்தில் உள்ள பூசாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயம் தெரியவந்தது. குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் லொக்குப்பட்டியின் போதைப்பொருள் விநியோக வலி அமைப்பின் தலைவராக பணியாற்றிய ராணுவ விசேட அதிரடிப்படையில் பணியாற்றி தப்பியோடிய ஒருவரையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். ராணுவத்தினை விட்டு வெளியேறிய தனக்கு தெரிந்த சுமார் 15 வீரர்களை லொக்குப்பட்டியின் போதைப்பொருள் வலி அமைப்புடன் தொடர்பு படுத்தியதாக சந்தேக நபர் மேலும் ஒப்புக்கொண்டார். லொக்குப்பட்டி சர்வதேச காவல்துறையினரால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு பிடியாணையின் பேரில் பெலராஸில் வைத்து கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதியன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது பூச உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து தன்னுடைய போதைப்பொருள் வலையமைப்பையும் குற்றவியல் கும்பல்களையும் தொடர்ந்து நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவழியில் யாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மேல்நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து, டென்னிஸ், பூப்பந்து, வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய 170 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளையில் பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவத்து சாமர ஆகியோர் தாவூத் இப்ராஹிமுடன் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை இந்திய பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இந்தியாவில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல் தலைவரும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரமான தாவூத் இப்ராஹிமினுடைய குழுவுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தக்காரரான பிரான்ஸ் ரூவன் மற்றும் பட்டுவத்து சாமர ஆகியோர் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதை புலனாய்வு தகவல்கள் மேற்கோள் காட்டி இந்திய பாதுகாப்பு படையினர் அறிவித்துள்ளனர். தாவூத் இப்ராஹிம் நடத்தும் தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட் என்ற அமைப்பு தென்னிந்தியா வழியாக போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலை நடத்தி வருகிறது. மேலும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர்களுக்கும் இந்த கும்பல்களுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவத்த சாமர ஆகியோர் இலங்கையில் பாதாள உலக வலையமைப்பு மூலம் இந்த மோசடியில் ஈடுபட்டனர். இவர்கள் தங்களின் உள்ளூர் ஏஜென்ட்களின் உதவியுடன் நாட்டிற்கு போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை பரிமாற்றுவதற்காக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது தெரியவந்தது. புலிகள் அமைப்புடன் நெருங்கிய உறவுகளை பேடி வரும் ரூபன் பிரான்சில் தங்கியுள்ளார். மேலும் பட்டுவத்த சாமர சில காலமாக ரூபனுடன் சேர்ந்து செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் சமீபத்தில் திக்கோவிட்ட கடற்றொழில் துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட சீதேவி படகிலும் சில நாட்களுக்கு முன்பு மாலைத்தீவில் கைப்பற்றப்பட்ட படகில் உள்ள போதைப் பொருட்களும் பட்டுவத்து சாமரவுக்கு சொந்தமானவை என்று தகவல் கிடைத்துள்ளது. மேலும் புலிகளின் மறுமலர்ச்சியை சுற்றியுள்ள சதி திட்டம் குறித்து விசாரணையில் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை போதைப்பொருள் கடத்தக்காரரான கிம்புலாயில குணா எனப்படுகின்ற குணசேகரன் கராச்சியை சேர்ந்த பிரபல ஆயுத கடத்தக்காரர் ஹாஜி சலீமின் சகாக்களுக்கு சட்டவிரோத போதைப்பொருள் நிதியை மாற்றியதாக கண்டறியப்பட்டது. இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள அமைதியை சீர்குலைக்க ஒரு பெரிய சதி இருந்ததை நிரூபிக்க எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல், ஹவாலா வலையமைப்பு மற்றும் புலிகள் அமைப்பு நடவடிக்கைகளுடன் குணாவை இணைக்கும் கிரிப்டோ பரிவர்த்தனைகள், தொலைபேசி தரவு மற்றும் நிதி பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மற்றும் இலத்திரனியல் இந்திய தேசிய புலனாய்வு
நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளது. புலிகள் அமைப்பின் மறுமலர்ச்சி சதி வழக்கு தொடர்பாக 2022ஆம் ஆண்டில் டிசம்பரில் தமிழ்நாட்டில் 9 இலங்கையர்களுடன் கைது செய்யப்பட்ட குணா தாக்கல் செய்த விடுதலை மனுவை எதிர்த்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அன்று இலங்கையை சேர்ந்த பாரிய போதைப்பொருள் அமைப்பை கொண்ட குணா மற்றும் புஷ்பராஜா என்கின்ற போகுடு கண்ணா திருச்சியில் உள்ள ஒரு சிறப்பு தடுப்பு முகாமில் ஏனைய குற்றவாளிகளுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலும் இலங்கையிலும் புலிகள் அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக அண்டை நாட்டின் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தக்காரரான ஹாஜி சலீமின் தொடர்புடன் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத வர்த்தகம் மூலம் பெரும் நிதி மற்றும் ஆயுதங்களை திரட்டுவது என்ற பொதுவான குற்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்பட்டனர் என்றும் அறிக்கை விவரித்துள்ளது. இதன்படி குறித்த விடயங்களை பெயர் குறிப்பிட்ட விரும்பாத ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் NIA-வின் சமர்ப்பிப்புகளை விளக்கப்படுத்தியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் விளக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.